ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டி பர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி கூட நாம இதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ் அப்டேட்டாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட ஃபின்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்குது. அது என்னென்ன நிலைமை இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் என்னென்ன நிலைமை இருக்குது அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதான் கேஜி. இந்த கேஜியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டிருந்தோம். அந்த 2 பேர் நல்லா ப்ரீடிங் ஆகி எக்லாம் வச்சு கேட்ச் ஆயிடுச்சு. பட் இந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பேரோட மேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொத்த ஆரம்பிச்சிட்டு. ஆனால் இது 3 அடி அகலம் நல்ல பெரிய கேஜி தான். அப்படி இருந்தாலும் இது வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டு. அதனால தான் நம்ம ஃபின்ச்சஸ் பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பிரித்து தான் போடணும். பேர் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு ஆச் ஆயிருக்கு. அண்டு 3 எக் வந்து இருக்குது. அது ஆச் ஆகாமல் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு பேர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன். அந்த பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு கேஜியில் போட்டிருக்கு. அது ப்ரீடிங்லாம் நிப்பாட்டிட்டு மறுபடியும் ப்ரீடிங் போட்டிருக்கோம். அந்த பேர் பார்த்தீங்கன்னா எக்கு வச்சு சிக்கும் ஆச் ஆச்சு. ஆனால் அந்த சிக்கு உள்ளே இறந்து போச்சு. அடுத்த ஒரு 2 எக்கு கிட்ட வெளியிலே தள்ளி விட்டுருச்சு இந்த ஆண் போய். இந்த மேல் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மேலே போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அதனால தான் அந்த பேரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக ஒரு கேஜியில் போட்டிருக்கோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் கூட கட்டி நம்ம ப்ரீடிங் எல்லாம் நெக்ஸ்ட் மெட்டீரியல்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம். அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேர் பார்த்தாச்சு. இப்போ 2வது பேர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட முதல்ல இருக்கிற பேர். இந்த பேர் பார்த்தீங்கன்னா போன கிளச்சு 2 சிக்கு ஆச்சாய் நெஸ்ட் பண்ணி விட்டுச்சு. அந்த 2 சிக்கி நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பேர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரொம்ப நாள் ஆகுது. இதான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின ஃபின்ச்சஸ் பேர். பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிக்காச்சா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிக்காச்சா நெஸ்ட் அவுட் ஆக்கி விட்டுருச்சு. மறுபடியும் எக் வச்சிருக்கு. எத்தனை எக் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 எக் வச்சிருக்கு. அது ஃபின்ச்சஸ் வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா அடகாத்துட்டு இருக்கு. அதனால் ரொம்ப நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணால் மறுபடியும் வந்து சிக்கு ஒழுங்காக ஆச் ஆகாத நிலமே ஆகலாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3 எக் தான் வச்சிருக்கு. பட் எத்தனை சிக்கு ஆச் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் ஃபின்ச்சஸ் அப்டேட்டில் பாருங்கள். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஆடு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 ஆடும் சேல்ஸ் பண்ணியாச்சு. என்ன ப்ரைஸ் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு 3500 மணி, 2 ஆடும் 7000 கொடுத்துருந்தோம். அது வந்து நம்ம 5 மாத குட்டி தான். 2மே ஃபீமேல் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்தாங்க. நம்ம சேனலாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் விற்கணும், பேட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஏதாட்டி வாங்கணும் விற்கணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ அனுப்பிவிட்டாலே நான் சேல்ஸ் அப்படின்ட்டு யூடியூப்ல போடுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுனா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நான் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 3வது பேர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பேர் சண்டை போடிச்சு அதை தனியாக போட்டிருக்கோம் அப்படின்றது. அதான் இந்த பேர். இந்த பேர் பார்த்தீங்கன்னா மேலுக்கு அந்தளவுக்கு அடிப்படலை. அதனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. தனி கேஜிக்கு மாற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் மெட்டீரியலும் போட்டாச்சு. அது வந்து கூடுகட்டையும் ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து கூடை க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த சிக்கு வந்து உள்ளே செத்துச்சு இல்லையா, அதனால தான் நம்ம வந்து கூண்டை ஃபுல்லாக பிரிச்சுட்டு முதலேருந்து அது வந்து கூடு கட்டுற மாதிரி வச்சுருக்கோம். கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வீக் அது வந்து எக் வச்சுரும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஃபின்ச்சஸ் அப்டேட்டில் தான் வரும். நம்மள்ட்ட லவ் பேர்ட்ஸ் அப்டேட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம். சிக்ஸும் நெக்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் பேரும் மாத்திர மாதிரி தான் போட்டிருந்தோம். அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கலாம்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே மறக்காமல் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம கரெக்டாக வீடியோக்கு டைம் பார்த்தீங்கன்னா கீரைக்காரரு வந்து வந்தார் நம்ம ஏரியாவுக்கு. அவர்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கீரை வாங்கி வந்து எல்லாத்துக்கும் வச்சாச்சு. பேட்ஸுக்கு ஃபின்ச்சஸ் வச்சுருந்தே நம்ம நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து பேட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இன்றைக்கி வந்து அரைக்கீரை தான் வச்சுருக்கோம். கீரை வகைகள் இந்த வெயில் டைம் வந்து நல்லா வைங்க. நம்ம தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் செம கொளுத்திட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பேட்ஸை நல்லா கேர் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம சொன்ன அந்த பேரோட சிக்ஸு. அந்த சொன்ன ஆல்ரெடி நம்மள்ட்ட இருந்த பேருண்டு அந்த பேரோட சிக்ஸு இந்த 2 தான். இந்த 2 நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குளிர் சாதனமான ஃபுட்டே கொடுங்க. அதாவது இந்த கீரை வகைகள், இந்த கொத்தமல்லி அந்த மாதிரி ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். நானும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரைக்கீரை வச்சுருக்கோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நம்ம ஆஃப்ரிக்கனே இதே இதில் பார்த்துடலாம். ஆஃப்ரிக்கன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 பேர் இருக்குது. ஒரு பேர் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கு வச்சிருந்துச்சு. ஆனால் அந்த 5 ஏக்குமே வேஸ்ட் ஆயிருந்தான் போல். என்ன பிரச்சனை அப்படின்னா ஹீட்டு தான். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தூத்துக்குடினாலே வெயில் தான். சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்கிறனால இந்த 5 ஏக்குமே ஒழுங்காகவே சிக்கு வந்து இதாகல, அதாவது கரு பிடிக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேரை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் விட்டுலாம் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அதுக்கடுத்து இது இன்னொரு பேர். இந்த பேருக்கும் பாக்ஸ் எடுத்துகிட்டு பானை கட்டியிருக்கோம். இது இன்னும் ப்ரீடிங் ஆகலை. ஏன்னா இது வந்து ஸ்டேஜ் அடல்ட் ஆகலை. அதனால் இப்போதைக்கு சும்மா பானை கட்டி வச்சுருக்கோம் நைட் டைமுக்காண்டி. இது எப்போ பேராகும் அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரைக்கும் ஆகும். அந்த பேரையும் நம்ம வந்து இப்போ ஃப்ரீடம் விட போகிறோம் ஒரு 10 நாளைக்கு. அதனால் ஒரு 10 நாள் கழிச்சா நம்ம வந்து ப்ரீடிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பேர் பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த லூட்டினோ எல்லோ ஃபேஸு. அந்த எல்லோ வந்து ரெட் ஐ, அதான் லூட்டினோம்பாங்க. அது லூட்டினோ வந்து ஃபீமேலு. மேல் பார்த்தீங்கன்னா க்ரீனில் பீச்சு. 2மே பீச்சு தான். இந்த பேட்ஸுக்கு ப்ரீடிங் பானையும் கட்டியாச்சு ஒரு வழியா. எப்போ ப்ரீடிங் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.